யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதான் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக முன்மொழியப்பட்டுள்ளார். தேசிய மாநாட்டு பிரதிநிதிகளிடமிருந்து பெரும்பான்மையான வாக்குகளை பெற்றதால் ஜனாதிபதி போட்டிக்கான அதிகாரப்பூர்வ வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை செனட் ஜே.டி. வான்ஸ் துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் 2016 அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று 2020 ஜனாதிபதி ஜோ பைடனிடம் தோல்வியடைந்தார். மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் ஜோ பைடனை எதிர்த்து டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடவுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். கனடாவின் முக்கிய நகரங்களில் ஒன்றான டொராண்டோவில் வெப்பநிலை அதிகரிப்பு தொடர்பில் கனேடிய சுற்றாடல் திணைக்களம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் டொராண்டோவில் வெப்பநிலை 29°C அளவில் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் ஈரப்பதனின் அளவு அடிப்படையில் இந்த வெப்பநிலையானது சுமார் 37°C அளவாக உணர நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒன்றான்றியோ மாகாணத்தின் அநேகமான பகுதிகளில் வெப்பநிலை நீடிக்கும் என கனேடிய தேசிய வளிமண்டலவியல் முகவர் நிறுவனம் வெப்பநிலை அதிகரிப்பு தொடர்பில் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன்படி காற்றின் தரம் குறைவடையும் எனவும் அறிவுறுத்தியுள்ளதோடு நாளையும் 29°C அளவில் வெப்பநிலை நீடிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் கட்சியான பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாப் கட்சிக்கு தடை விதிக்க முடிவு செய்துள்ளதாக பாகிஸ்தான் தகவல் தொடர்புத்துறை மந்திரி அட்டாயுட் ட்ரட்ஸ் தெரிவித்துள்ளார். குறித்த கட்சியானது நாட்டுக்கு எதிரான செயலில் ஈடுபட்டுள்ளமையினால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இம்ரான்கான் மீது தொடர்புபட்ட பல்வேறு வழக்குகளின் 3 முக்கிய வழக்குகளில் 2 விடுக்கப்பட்டுள்ளதோடு ஒரு வழக்கில் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளமையினால் அவர் இன்னும் விடுதலை செய்யப்படவில்லை. இந்த நிலையில் அக்கட்சியை தடை செய்வதற்கு போதுமான தெளிவான சாட்சிகள் உள்ளது. தடைக்கான வேலைகளை அந்த நாட்டு அரசு தொடங்கும் எனவும் தெரிவித்துள்ளது. இம்ரான்கான் கட்சிக்கான குறைந்தபட்சம் இடங்கள் நாடாளுமன்றத்தில் சட்டவிரோதமாக மறுக்கப்பட்டது என பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றம் கடந்த வாரம் தெரிவித்திருந்தது. இது ஆளும் கூட்டணி கட்சிக்கு சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. இம்ரான்கான் கட்சி பிப்ரவரி 8 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்பட்டது. இதனால் அவரது கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டு அதிக இடங்களில் வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதியை கொலை செய்ய ஒருவர் முயன்ற விடயம் உலகம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் பொது நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டிருந்த மன்னர் சார்ல்ஸுக்கும் ராணி கமீலாவுக்கும் ஒரு அபாய எச்சரிக்கை செய்தி வந்தது. மன்னர் சார்ல்ஸும் ராணி கமீலாவும் சேனல் தீவுகளுக்கு நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றிருந்தார்கள். நேற்று அவர்கள் ஜெர்சி என்னும் இடத்தில் மக்களுடன் அளவாடிக் கொண்டிருந்த போது திடீரென ஒரு செய்தி வந்தது. அப்போதுதான் ஐஸ்கிரீம் ஒன்றை வாங்கி சுவைக்க துவங்கினார் கமீலா. அதற்குள் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் வந்து அவரது காதில் ஏதோ சொல்ல உடனடியாக மற்ற அதிகாரிகள் அவரை அங்கிருந்து வேக வேகமாக அழைத்துச் சென்றார்கள். அதேபோல மன்னரையும் பாதுகாவலர்கள் அழைத்துச் செல்ல இருவரும் அவசரமாக பக்கத்தில் இருந்த ஹோட்டல் ஒன்றிற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். ட்ரம்ப் கொலை முயற்சி விடயம் உலகம் முழுவதும் பதற்றத்தை உருவாக்கியுள்ள நிலையில் மன்னருக்கும் ராணிக்கும் ஆபத்து என ரகசிய செய்தி கிடைத்துள்ளது. ட்ரோன் ஒன்று பறந்தால் உருவான பதற்றம் அது என அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணையில் கிடைத்த எச்சரிக்கை செய்தி போலியானது என தெரியவர மன்னரும் ராணியும் மீண்டும் தங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்தார்கள். மேலும் என்ன நடந்தது என்பது குறித்து பக்கிங்ஹாம் அரண்மனை எந்த விவரத்தையும் வெளியிடவில்லை என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் வன்முறைக்கு இடமில்லை என ட்ரம்ப் மீதான தாக்குதல் குறித்து ஜனாதிபதி ஜோ பைடன் கூறியது சரிதான் என முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார். கட்சி மாநாட்டில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீது கொலை முயற்சியாக துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அவரை காதினை கொண்டு உரசி சென்றதால் ட்ரம்ப் உயிர் பிழைத்தார். இந்த சம்பவத்திற்கு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள்.
தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனும் தனது கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். அவரை வன்முறை ஒருபோதும் தீர்வாக இருந்ததில்லை. அது காங்கிரசின் உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, இரு கட்சியினருக்கும் குறிவைக்கப்பட்டு சுடப்பட்டாலும் சரி, டொனால்ட் ட்ரம்ப் மீது கொலை முயற்சி நடந்துள்ளது. இந்த மாதிரியான வன்முறைகளுக்கோ அல்லது எந்த வன்முறைகளுக்கும் அமெரிக்காவில் இடமில்லை, விதி விலக்குகள் இல்லை. இந்த வன்முறையை சாதாரணமாக அனுமதிக்க முடியாது என்றார். இந்த நிலையில் ஜோ பைடன் கூறியது சரிதான் என முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா கருத்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஜனாதிபதி பைடன் கூறுவது சரிதான், இதுபோன்ற வன்முறைகளுக்கு அமெரிக்காவில் இடமில்லை. ஒரு நாடகம், நாம் எல்லாவற்றிலும் உடன்படாமல் இருக்கலாம், ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என கூறியுள்ளார். பிரித்தானிய எல்லைப்படையினரால் கால்வாயை கடந்து வந்த 300 புலம்பெயர்ந்தோர் டோவர் துறைமுகத்தில் சேர்ந்தனர். பிரித்தானியாவிற்கு சமீபத்திய மாதங்களில் வரும் புலம்பெயர்ந்தோர் அதிகாரிகளை தவிர்ப்பதற்காக ஆபத்தான பாதைகளை எடுத்துள்ளனர். கடந்த சனிக்கிழமை 2 படகுகளில் வந்த 127 பேர் 21 மைல் பயணத்தை கடந்தனர். அதேபோல் மறுநாள் 41 பேர் படகில் வந்தனர். இந்த நிலையில் குழந்தை, சிறுவர்கள் உட்பட குறைந்தது 300 புலம்பெயர்ந்தோர் கால்வாயை கடந்து வந்துள்ளனர். அவர்கள் அனைவரும் பிரித்தானிய எல்லைப்படைகளால் கால்வாயை கடந்து மீட்கப்பட்ட பின்னர் டோவர் துறைமுகத்திற்கு திங்களன்று வந்தடைந்துள்ளனர். இந்த வழியில் இந்த ஆண்டு மட்டும் 14,232 புலம்பெயர்ந்தோர் 283 படகுகளில் வந்துள்ளனர். ஜூலை மாதத்தில் சுமார் 843 பேர் வந்துள்ளனர். சிறிய படகுகளில் கால்வாயை கடக்க முற்படும் மக்களை மீட்க பிரெஞ்சு மற்றும் பிரித்தானிய கப்பல்கள் ஒத்துழைக்கும் ஒரு பாரிய நடவடிக்கை அனைத்து நாட்களிலும் நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. எஸ்டோனியா நாட்டின் பிரதமர் காஜா கல்ஸ் பதவி விலகியுள்ளார். ஐரோப்பிய நாடான எஸ்டோனியாவின் பிரதமராக பதவி வகித்து வந்தவர் காஜா கல்லஸ். இவர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவராக புதிய பொறுப்பை ஏற்க உள்ளார். இதன் காரணமாக காஜா தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு வழிவகுத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அந்த நாட்டின் ஜனாதிபதி அலார் காரிஸ் அனைத்து நாடாளுமன்ற கட்சிகளின் பிரதிநிதிகளுடனும் பேச்சுவார்த்தை தொடங்குவதாக அறிவித்தார். காஜா கல்லஸ் பதவி விலகலை தொடர்ந்து எஸ்டோனியாவில் அரசியல் கட்சிகள் இந்த மாத இறுதிக்குள் புதிய கூட்டணியை உருவாக்க ஒப்புக்கொள்ளும் என்று நம்புவதாக கூறப்படுகின்றது.